ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆர்ஷ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 6 விஸ்வரூபத்தின் சிருஷ்டி பதம் 33 பத்யாம் பகவதோ ஜக்ஞே சுஷ்ருக்ஷா தர்ம சித்தையே தஸ்யாம் ஜாத புராசூத்ரோ யத் விருத்யா துஷ்யதே ஹரி. மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு வருணாசிரம கடமைகளை பாதுகாப்பதற்காக பரமபுருஷரின் கால்களிலிருந்து சேவை தோன்றியது. பகவானின் கால்களில் உள்ள சூத்திரர்கள் அவரை சேவையினால் திருப்திப்படுத்துகின்றனர். பொருளுரை: சேவை செய்வதுதான் எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்மையான தொழிலாகும். ஜீவராசிகள் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டியவர்களாவர். இத்தகைய சேவை மனப்பான்மையினால் அவர்களால் சமய பூரணத்துவம் பெற முடியும். அனுபவமற்ற அறிவை அடையும் பொருட்டு கற்பனையில் ஈடுபடுவதால் பூரணத்துவத்தை அடைய முடியாது. ஞானிகளின் பிரிவைச் சேர்ந்த ஆன்மீகிகள் ஆத்மாவையும் ஜடத்தையும் பிரித்தறிவதில் மட்டுமே தொடர்ந்து தங்களுடைய கற்பனையை செலுத்துகின்றனர். ஆனால் அறிவினால் முக்தி பெற்ற பிறகு ஆத்மாவின் செயல்கள் என்ன என்பதை பற்றிய அறிவு அவர்களுக்கு கிடையாது. விஷயங்களை உள்ளபடி அறிய மனக்கற்பனையில் மட்டும் ஈடுபடுபவர்களும் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடாதவர்களும் தங்களுடைய நேரத்தை தான் வீணாக்குகின்றனர் என்று கூறப்படுகிறது. சமய மார்க்கத்தை பாதுகாப்பதற்குரிய தொண்டு பகவானின் கால்களிலிருந்து உற்பத்தியானதாக இங்கு தெளிவாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த உன்னத சேவையானது ஜட உலகில் சேவை என்று கருதப்படுவதிலிருந்து வேறுபட்டதாகும். ஜட உலகில் சேவகனாக இருக்க ஒருவரும் விரும்புவதில்லை. ஒவ்வொருவரும் எஜமானனாக இருக்க விரும்புகின்றனர். ஏனெனில் பொய்யான இந்த எஜமான தத்துவம்தான் பந்தப்பட்ட ஆத்மாவின் அடிப்படை நோயாகும். பகவானின் புறச்சக்திக்கு அடிமையாகும் அவன் பௌதிக உலகின் சேவகனாக இருக்கும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறான். இதுதான் பந்தப்பட்ட ஆத்மாவின் உண்மை நிலையாகும். பகவானுடன் ஒன்றாகிவிட வேண்டும் என்ற எண்ணம் மாயையான புறச்சக்தியினால் விரிக்கப்படும் கடைசி வலையாகும். இத்தகைய எண்ணத்தை கொண்ட மாயைக்குட்பட்ட ஆத்மா தன்னை ஒரு முக்தி பெற்ற ஆத்மா என்றும் நாராயணருக்கு நிகரானவன் என்றும் பொய்யாக எண்ணிக்கொண்டு ஜடசக்தியின் பந்தத்திலேயே தொடர்ந்து இருக்கிறான். ஒரு பிராமணனாக இருந்து சேவை மனப்பான்மையை விருத்தி செய்து கொள்ளாமல் இருப்பதை விட ஒரு சூத்திரனாக இருப்பது நல்லது. ஏனெனில் அத்தகைய மனப்பான்மை மட்டும்தான் பகவானை உண்மையில் திருப்திப்படுத்தும். ஒவ்வொரு ஜீவராசியும் தகுதியில் அவன் ஒரு பிராமணனாக இருப்பினும் பகவானின் பக்தி தொண்டை மேற்கொள்ள வேண்டும். இந்த சேவை மனப்பான்மைதான் ஜீவராசியின் உண்மையான பூரணத்துவம் என்பதை பகவத்கீதையும் ஸ்ரீமத் பாகவதமும் உறுதி செய்கின்றன. ஒரு பிராமணர், க்ஷத்ரியர், வைஷ்யர் மற்றும் சூத்திரர் ஆகியோரால் பகவானுக்கு தொண்டு செய்வதால் மட்டுமே தங்களுடைய வர்ணாசிரம கடமைகளை பூரணமானதாக செய்து கொள்ள முடியும். பிராமணர் ஒருவர் வேத ஞானத்தில் பக்குவம் பெற்றவராக இருப்பதால் இவ்வுண்மையை அறிந்திருக்க வேண்டியவர் ஆவார். மற்ற பிரிவினர் பிராமண வைஷ்ணவர்களின் வழிகாட்டலை பின்பற்ற வேண்டும். பிராமண வைஷ்ணவர் ஒருவர் தகுதியால் ஒரு பிராமணராகவும் செயலார் ஒரு வைஷ்ணவராகவும் இருக்கிறார். மக்கள் சமுதாயத்தின் சமூக அமைப்பு முறையை இது பூரணத்துவம் உடையதாகச் செய்யும். ஒழுங்கற்ற ஒரு சமூகத்தால் சமூக அங்கத்தினர்களையோ அல்லது பகவானையோ திருப்திப்படுத்த முடியாது. ஒருவன் நல்லதொரு பிராமணனாகவோ க்ஷத்ரியனாகவோ வைஷ்யனாகவோ அல்லது சூத்திரனாகவோ இருப்பினும் தனது சமூக கடமையில் பக்குவம் அடைவதை பற்றி கவலைப்படாமல் பகவானின் தொண்டை மேற்கொள்வானாயின் பரமபுருஷரிடம் இந்த சேவை மனப்பான்மையை விருத்தி செய்து கொள்வதன் மூலமாகவே அவன் ஒரு பக்குவமுடைய மனிதனாகிவிடுகிறான்.